ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹமீத் பேசுகிறேன். எதுக்கு இந்த வீடியோன்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இப்போது கொழும்பில் ஃபுல் டைமாகவே பிக்மி ஓடிட்டுருக்கேன். இந்த பிக்மி ஓடுறதுல ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும், கொழும்பில் பிக்மி ஓடுறதுல என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நண்பர்களுக்கு அது ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து பிக்மி ஓடணும் அல்லது ஊபர் ஓடணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதனாலுமே அவங்களுடைய பயம், அப்படி இல்லைன்னா தயக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள வர விடாமல் தடுத்துட்ருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு பிக்மி ஓடி அல்லது ஊபர் ஓடி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுது, பிக்மி ஓடுறவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் இங்கே எப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு எத்தனை இடங்களுக்கு போகிறாங்க, எவ்வளோ மணி நேரம் ஓடுறாங்க, இது எல்லாத்தையுமே என்னோடய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்குமே டான்னு வீடியோவாக போடுறதுக்கு பிளான் பண்ணி என்னோடய முதலாவது வீடியோவை இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி தான் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஏதாவது வார்த்தை தவறுகள் இருந்து அதை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் எல்லாத்தையும் சரி பண்ணி தரமான வீடியோக்களாக உங்கள் எல்லாருக்கும் வந்து சேர்கிற மாதிரியான தயார்படுத்தலாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி டைம் என்ன? இப்போது டைம் 11 மணி 10 நிமிஷம். 11 மணி 10 நிமிஷம். நான் இது வரைக்கும் 7 ட்ரிப் ஓடிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 7 ட்ரிப் ஓடிருக்கிறேன். காலையில் 8 மணிக்கெலாம் ஆரம்பித்தேன். நான் எப்போவுமே 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுவேன். இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் பிக்மியை பொறுத்த வரைக்குமே அதுக்கு ஒரு டைம் இல்லை. நம்ம எவ்வளோ மணி நேரம் வேணாலும் அது ஆன்லைனில் வச்சுருக்க முடியும். ஊபரை பொறுத்த வரைக்கும் ஊபர் வந்துட்டு நம்ம ஓடுற டைம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 12 ஹவர் தான். 12 ஹவருக்கு மேலே அந்த ஊபர் அப்ளிகேஷனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களால் ரைட் பண்ண முடியாது. பிக்மி அப்ளிகேஷன் அப்படி இல்லை. பிக்மியில் நீங்கள் 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். இது வரைக்கும் 7 ட்ரிப் ஓடிருக்கேன். 11 மணி 10 நிமிஷம். இப்போ அடுத்த ஒரு டெலிவரி கொடுக்குறதுக்காக போயிட்டுருக்கேன். அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஓடணும். நான் நினைக்கிறேன் வெளிக்கடைக்கு போகிறேன். வெளிக்கடை சைட்டுக்கு தான் போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னென்னா இந்த வீக் டேஸில் ஓடுறதுல இருக்கிற கஷ்டம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஒரு சில இந்த மருதானை பொரலில் இந்த மாதிரியான ஏரியாக்கள் டெமட்டக்கோட சைட்லாம் போகவே முடியாது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். மற்றபடி தகிவேலை வெள்ளவத்து சைட்லாம் ஓட போனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிராஃபிக் இருந்தாலுமே கொஞ்சம் டக்குன்னு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். வீக்கெண்ட்லன்னா டக்குன்னு போயிடலாம். அதுலேயும் குறிப்பாக சனிக்கிழமை சொல்ல முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ரோட்டெல்லாம் நல்லா நிம்மதியாக ஓடிக்க முடியும். டக்குன்னு ட்ரிப்ஸ் எல்லாம் முடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு தரமான சிறப்பான வீடியோக்களாக தெளிவான அப்டேட்ஸ்களோடு உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ஒவ்வொரு நாளைக்குமே வீடியோக்கள் போடுறேன். நீங்கள் பாருங்கள். பார்க்குறதோட நிறுத்திக்காமல் என்னோட இந்த புது முயற்சிக்கு உங்களுடைய சப்போர்ட்லாம் கொடுக்கணுன்னா அந்த சப்ஸ்கிரைப்பை தட்டி விடுங்க. அதோட நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணுன்னா அந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.